இதெல்லாம் அடிவாடு நடந்த இடம் தானே? அடிவட்டு ஒளிஞ்சு பாயிறாயா பாஞ்ச இடம். அவங்களும் அடிச்சானா இவங்க ஆமியம் அடிச்சா இயக்கமும் அடிச்சேன். அப்ப இங்க இருக்கிறேன் இருந்து பாய வேண்டியா. அதான் கடைசியில அந்த முள்ளிவாய்க்கால்ல நடந்த இல்ல அந்த நந்தி கடலாலையெல்லாம் மக்கள் இடம்பெயர்ந்து போனது. பொக்கனையாலே போட்டாங்க அப்படி. ஆனா இந்த நந்தி கடல் அதுக்குள்ள கடலுக்குள்ளே பேர் செத்ததானே செத்திருப்பாங்க எல்லாம். அடிபட்டு குண்டு பட்டாலும் படிப்பட்டா சாயிரதானே. அதான் இப்ப எங்களுக்கும் படிப்பட்டு இருந்தா நாங்களும் செத்துருப்பாங்க. நீங்களும் அந்த அடிவாட்டு டைம்ல என்ன மாதிரி? நாங்கள் பங்கர படிக்க போடுவோம். பங்கரில் உழைக்கிற அடிவாடு இடம் பாயிறேன். பாஞ்சு பாஞ்சு இப்படியே போய் கட்டிக்குள்ள போனா. உங்களோட புள்ளி எல்லாரும் எனக்கு ஒரு புள்ளதான் அது இருக்கு. எல்லாரும் பிரச்சனை கூட ஆக்க சொந்தக்கார எல்லாரும் தப்பிட்டு. ஆனா கனவேற்ற புள்ள குட்டிகள் இருக்கல ராஜப்பன் செத்தாதான் கூட புள்ள குட்டிகளும் செத்தாதான். அடிபாட்டுல ஒன்றுமே செய்யலாம். விவரம் ஒன்றும் செய்ய பட்டாசி நெட்டுப்பாடிதானே. எப்படி இருந்துச்சு அந்த அடிபாடுகள்? அடிபாடுண்டா கண் முடிக்காதான். ரெண்டு பக்கத்தாலே மாடியானே வண்டி இவங்களை மாட்டி இவர புலியும் அடிச்சாதான் ராணுவமும் அடிச்சாதான் அதை கொண்டும் செய்யறாரு. நாங்க என்ன உயிரை பிடிச்சு கொண்டு ஓடினாதான் ஓட்டம் தான். சில நேரம் சமைக்க கூட நேரம் இல்லாம ஓடினாங்க. இப்ப அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி நீங்க கடைசி நேரத்துல உங்களுக்கு அடிபாட்டுல டைம்ல முள்ளிவாய்க்கால் கஞ்சி உங்களுக்கு உதவினா அந்த கஞ்சி காய்ச்சி அதுகள் தான் தேவை. நான் அதை எழுத போடுறேன். இல்ல அந்த அடிபாட்டு கடைசி நேரத்துல கஞ்சி நாங்கள் அதுக்கு நிக்கவே. நீங்க கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டீங்க. நாங்க போட்டோம் நேரத்தை. ஆனா அங்கால நின்று எங்களை எடுத்து விட முழுக்க ராணுவம் தான். ராணுவம் அவங்க எல்லாரும் எங்களை பாதுகாத்தது. அடியும் விழுந்தாதான். ஆனா எங்களை பாதுகாப்பா அனுப்பி விட்டதும் அவங்க ராணுவம் தானே. இல்லையாண்டு சொன்னால் சனம் முழுக்கையும் செய்ய தெரியும். அதுதானே இதெல்லாம் அடிவாட்டு நடந்த பிரதேசம் தானே. எப்படி இருக்குன்னு எல்லாம் ஒரு மயான பூமி மாதிரி தான் கிடக்குது. ஒரு சனம் பெருசாங்க சனமே இல்லாத மாதிரி கிடக்கு பாருங்க. இங்க பாருங்க ரோட்டில நிக்கிறோம் ஒரு சனமே இல்லை. அந்த ரோட்டு தான் சனம் இல்லாம இருக்கு. அதான் இப்ப பாருங்க ஐயாவோட வந்து நிக்கிறோம். ஆனா சனமே இல்லாத ஒரு இடமா கிடக்கு பாருங்க. அப்படி ஒரு மயான பூமியாக காணப்படுது. தொழில் வளம் இல்லை. எல்லாம் அடிவாட்டு எல்லாத்தையும் அழிஞ்சிட்டேன். நீங்கள் என்ன மட்டையல் வட்டி தான் கொண்டு சாப்பாடு. இவர் இந்த ஐயா இந்த மட்டையலை வித்து தான் வட்டி வட்டி செய்து போட்டு தான் கொண்டு கொடுக்குறாராம். பாருங்க ஐயா இந்த மட்டை வட்டி கொண்டு வந்திருக்கிறாரு. எங்க வச்சு வட்டி கொண்டு வர நீங்க? இந்த காடுகளுக்குள்ள வெட்டுற. வளத்தையும் எவ்வளோ கொடுப்பீங்க? எவ்வளோ கொடுப்பீங்க? 15 மட்டை 300 காசு ஏறுவான். 300 வரைக்கும். உங்களோட காட்டை இப்படித்தான் மட்டையில் வட்டி தான் போகுது. ஐயாவுக்கு என்னாலேன்ற ஒரு சிறுதொகை பணத்தை கொடுக்குறேன். நாங்கள் ஐயா வச்சிருங்க. அப்புறம் ஒரு வரைக்கும் நான் உதவி செய்கிறேன்னே. இப்படி இஞ்சால முல்லைத்தீவு வருவேன் வீடியோகள் எடுக்க கஷ்டப்பட்ட ஆகல்ன்ற உதவியல் அப்படி எடுக்க வரைக்க. நான் உங்களுக்கு நம்பரை தரேன். கஷ்டப்பட்ட ஆகல்ன்ற நிலைமையில வீடியோ எடுக்க வரைக்கும் உங்களுக்கு அப்படி என்ன உதவி திட்டம் உங்களுக்கு கிடைச்சா சொல்றேன். சரியா நன்றி. நன்றி.